தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. திமுகவிற்கு எதிரான மனநிலையில் வாக்காளர்கள் இருந்தும் எதிர்க்கட்சியினால் அந்த வாக்குகளை ஒட்டுமொத்தமாக சேகரிக்க முடியவில்லை. இதற்கு காரணம் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் கூட்டணி அமைக்காமல் தனித்தனியாக நின்றதால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அனைத்தும் சிதறிப்போனது என்று தகவல் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் பாஜகவின் தலைமையை ஏற்க அதிமுக முன்வந்தால் கூட்டணியை பற்றி யோசிப்போம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளது பரபரப்பையும் வேடிக்கையாகவும் உள்ளது. திருப்பூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை பாஜக வாங்கும் இடத்தில் இல்லை என்றும் கொடுக்கும் இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்த போது அவர்களிடம் கையேந்தும் நிலைமைக்கு நாங்கள் வந்தால் இறந்தே போவோம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.